பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி. இன்றைய பதிவில் நாம் சுத்தி முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சிலருடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், மாந்திரிகம்னா எல்லாரும் எந்திரம், மை, மூலிகை, மந்திரங்கள் இதை பற்றி பேசுவாங்க. நீங்கள் என்னென்னா சுத்திகளை பற்றி சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்க, மாந்திரிக பயிற்சின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு தெளிவை நாம் தெரிஞ்சுக்கணும். மாந்திரிகம் அப்படின்றது சுத்தியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றத சித்தர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நல்ல பால் வச்சுருக்குறோம், நல்ல சர்க்கரை வச்சுருக்குறோம், நல்ல காப்பி தூள் வச்சுருக்குறோம். நல்ல காப்பி நமக்கு வேணும் அப்படின்றப்போ நம்ம நல்ல பால், நல்ல காப்பி தூள், நல்ல சர்க்கரை எல்லாம் வச்சுருந்தாலும் கூட நாம் அதை போடக்கூடிய ஒரு பாத்திரம் ஒரு சுத்தமான பாத்திரமாக இல்லைன்னா அந்த பால் எப்படி தெரிஞ்சு வீணாக போகுமோ, அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ பெரிய மந்திரங்கள் ஜெபிச்சாலும், எவ்வளவு விரதங்கள் இருந்து எந்த முறைகளில் நம்ம செஞ்சாலும், எவ்வளோ பவரான எந்திரங்கள் வச்சுருந்தாலும், மூலிகைகள் பயன்படுத்தினாலும், மைகள் பயன்படுத்தினாலும், நாம் நம்மளை சுத்தி பண்ணாமல் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு மாந்திரிக சித்தியுமே, மாந்திரிகம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமே சித்தர்களில் எடுத்துக்கிட்டாக்க மாந்திரிகம், அதே மாதிரி காயகல்பம், அடுத்தது வைத்தியம், வாதம், ரசமணி, அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு சித்தி நாம் அடையிறதா இருந்தாலுமே அதுக்கு முதல்ல தேவையே, அடிப்படை தேவையே இந்த சுத்தி முறைகள் தான். அது செய்யாமல் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டாக்கா அது சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை, அது ஆகாது. அதனால தான் முதல்ல சுத்தி முறைகள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இதை நீங்கள் தெளிவாக முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இது மற்ற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அது எப்படின்னு சொன்னாக்கா, இதை தெளிவாக முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை அடிப்படையில் இருந்து போகணும் அப்படின்றத நான் பார்க்குறேன். அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த சித்தர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்று நினைத்திருந்தேன், உடம்பினுக்குள்ளே யுற்ற பொருள் ஒன்றை கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்றே உடம்பினை யானிருந்து தேம்புகிறேனே அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த உடம்புக்குள்ள முதல்ல தெய்வம் எங்கே இருக்குதுன்றத சித்தர்களுடைய இந்த ஒரு பாட்டிலேயே எல்லா விஷயங்களுமே அடங்கி போச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், உடம்பினை இழுக்கென்று இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உடம்புன்றது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு, அது ஏதோ ஒரு அழியக்கூடிய ஒரு பொருள், அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, உடம்புக்குள்ளே தான் நாம் தேடக்கூடிய சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாசக்தி தெய்வம் அதில் தான் இருந்துச்சு அப்படின்றத அந்த பாட்டிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நாம் முதல்ல செய்ய வேண்டியது இந்த சுத்தி முறைகளை தான் ரொம்ப கவனமாக எல்லாருமே பாருங்கள். எவ்வளவு அருமையான ஒரு சமையல் செய்யணுமா இருந்தாலும் அதுக்கு முதல்ல அந்த பொருள்களை நாம் சுத்தம் பண்ணிட்டு சமைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை சுத்தம் பண்ணாமல் நம்ம யாரும் சமைக்கிறதில்ல. நல்ல விருந்தை சமைச்சிட்டு அதை ஒரு சாக்கடையில் உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னால் நம்ம யாரும் சாப்பிட முடியறது இல்லையோ. நமக்கு எவ்வளோ விருப்பப்பட்ட சாப்பாடாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை நமக்கு இப்போ ஒருத்தருக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோமே, அதை ரொம்ப விருப்பமான ஒரு உணவாக இருந்தாலுமே அதை ஒரு சாக்கடைக்குள்ளார உட்காந்து அவங்களால சாப்பிட முடியும். எப்படி சாப்பிட முடியாதோ அதே மாதிரி தான் எவ்வளவோ பெரிய பவர்ஃபுல்லான மந்திரங்கள் சித்தர்கள் கோடிக்கணக்கான மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்திரங்கள் சொல்லியிருக்காங்க. மைமுறைகள் லட்சக்கணக்கான மைமுறைகள் சொல்லியிருக்காங்க. வாத சித்திகளை பற்றியும் வைத்தியங்கள் பற்றியும் எண்ணில் அடங்காத விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாலுமே கூட இது எல்லாத்துக்குமே அடிப்படை முதல்ல சுத்தின்றத நாம் மனசில் நிறுத்திக்கணும். அப்படி நிறுத்திட்டு நாம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த நாம் செய்யக்கூடிய வேலைகள் முதல்ல சித்தியாகும். அதை முதல்ல நல்லா எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சித்திகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த செய்ய போகிறோம் அப்படின்றப்போ அதை அடிப்படையில் இருந்து நாம் போகணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பான ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக கூட இது இருக்குது. அதனால தான் நான் முதல் பதிவுகளாக இதை நான் பதிவிடுறேன். தொடர்ந்து எல்லாரும் அதை தரணும், தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்களை இதில் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, இன்றைக்கி நாம் 3வது சுத்தியான யமன்னு சொல்லக்கூடிய, சித்தர்களால் யமன்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட, யமன்னு ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அது கபம்.
இந்த கபம் தான் ஒரு மனுஷனுக்கு யமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கோழைன்னு ஒரு பேரும் இருக்குது. இதை சுத்தி பண்ணுறதுக்கு, இது நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றி அந்த உடம்புல கபம் இல்லாமல் நம்ம சுத்தி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு தேவையான ஒரு பொருள், இந்த கபசுத்திக்கு தேவையான ஒரு பொருள் கரிசாலை நெய் அப்படின்ற ஒரு நெய்யத்தான் வந்து சித்தர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை பற்றின விஷயத்த நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சுத்தமான கரிசலாங்கண்ணி கீரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து நல்லா வேரோடு எடுத்துக்கலாம். இது கடைகளில் கூட இப்போ எல்லா இடங்கள்லையும் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை வேரோடு வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்துட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அந்த தண்ணி போகிற அளவுக்கு அதை தலைகீழ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இலையில் இருக்கக்கூடிய தண்டில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து கீழே இறங்கிடும். நல்லா உதறிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு அதை அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்து நல்லா மை மாதிரி அரைக்கணும். நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஒரு தேங்காய், ஒரு சின்ன தேங்காய் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. அது கூட சுத்தமான பசு நெய், நாட்டு பசு மாட்டோட நெய்யோ அல்லது காராம்பசுவோட நெய்யோ கண்டிப்பாக பயன்படுத்திங்க. மற்ற நெய்கள் வந்து நம்ம இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு சரியாக வராது. அதனால் சுத்தமான நாட்டு பசு மாட்டோட நெய்யோ அல்லது காராம்பசு நெய்யோ எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் ஒன்றா கலந்து, இது கூட சீனி காரம் அப்படின்னு சொல்லி நம்ம கடையில் கிடைக்கும். இது சீனம்னு கூட வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 5 கிராம் சுத்தம் பண்ணி இது கூட போட்டு, அதாவது நெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து அதை முதல்ல ஒரு அடுப்பில் ஒரு சட்டியில் ஊற்றி அதை காய்ச்சிக்குங்க. அது காய்ஞ்சி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுதை, அந்த கரிசலாங்கண்ணியோட கீரையோட விழுதை போட்டு அது ரெண்டையும் நல்லா கொதிக்க விட்டு அது கூட வந்து அந்த 5 கிராம் சீனி காரத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க. அது ஆறினோன்னா ஒரு மெல்லிசான துணியில் வச்சு நல்லா இருக்க புழிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து ஒரு நெய் கிடைக்கும், நமக்கு ஒரு எண்ணெய் கிடைக்கும். இதுதான் வந்து கரிசலாங்கண்ணி நெய்ன்னு பேர். இதைத்தான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம கரிசலாங்கண்ணி நெய்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை நாம் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இப்போது கரிசலாங்கண்ணி நெய் தயார் பண்ணுற முறை நம்ம சொல்லியாச்சு. ஒன்றும் இல்லை, கரிசலாங்கண்ணி சுத்தமான கீரை வந்துட்டு வேரோட எடுத்துக்கோங்க. அது நீங்கள் விவசாயம் பண்ணி வச்சுருக்கலாம் அல்லது கடைகளில் கூட கிடைக்குது, அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவி ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் கூட வந்துட்டு அதை தலைகீழ வச்சிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சு போயிடும். தண்ணி எல்லாம் வடிஞ்ச உடனே அதை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நீங்கள் ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா விழுதாக மை மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்த விழுதை எடுத்து தனியாக ஒரு சின்ன தேங்காய் அளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 படி நெய் எடுத்து ஒரு பாத்திரத்தில் உருக்கிக்கிட்டு அதில் இந்த விழுதை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதே நேரத்தில் ஒரு 5 கிராம் சீனி காரத்தை பொடி, நல்லா சுத்தம் பண்ண சீனி காரத்தை பொடி பண்ணி அது கூட சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது 3ஐயும் வந்து அரைச்சி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த கொதிச்சு எடுத்ததை ஒரு மெல்லிசான துணியில் வச்சு வடிகட்டி ஒரு லைட்டாக ஆற விட்டு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதுதான் கரிசலாங்கண்ணி நெய். இதை எப்படி பயன்படுத்தணும், இதில் சீனிக்காரம் சுத்தி பண்ணுறது எப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இருங்க. ஒரு முழுமையான விஷயத்தை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கும். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேவையான சரியான தகவல்களை சரியான நேரத்தில் நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். சித்தர்களோட ஆசீர்வாதத்தோட எல்லாரும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். 14 சித்தர்கள் திருவடிகள் போற்றி.